ரெடி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் மதன். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய சேனல் 2 வருஷமாக ஆயிருக்கு இல்லையா? இந்த 2 வருஷத்தில் என்ன நீங்கள் கீச்சிங்கன்றதை நாங்கள் வந்து இங்கே சொல்லணும்னு நாங்கள் ஆசை. நீங்கள் இல்லை, நாங்கள் இந்த 2 வருஷத்தில் நாங்கள் என்ன கீச்சோன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த 2 வருஷத்தில் எங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்தது, எங்களுடைய வீடியோஸ்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோம். வீடியோ எப்படி அப்படின்றத சொல்கிறோம். அதே போல் நீங்களும் இந்த 2 வருஷத்தில் எங்களோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்தது, உங்களுடைய எங்கள் கூட இருந்த உங்களுடைய பிணைப்பு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 2 வருஷம் கரெக்டாக நாங்கள் வந்து ஜூன் 20, 2020 வந்து ஆரம்பித்தோம் சேனலை. எல்லோரும் போல் லாக்டவுனில் தான் சேனல் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நல்லா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தோம். பயங்கரமாக ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கே ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போடுற மாதிரிலாம் இருந்தோம். கண்டென்ட் ஓகே, நார்மல் விளாகிங் கண்டென்ட்டாகவே தான் போட்டோம். கண்டென்ட் அந்த மாதிரி போட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து நாங்கள் திருப்பி பேக் டு பெவிலியன்ற மாதிரி எங்கள் ஒர்க்கெலாம் ஆரம்பிச்சிது, என்னுடைய ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிது. ஸோ அது அப்படியே போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இந்த February March 2022 கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த லேப் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு லேப் இருந்தது. அதில் இருந்த சேவ் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபைல் வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ அது டேமேஜ் ஆனதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. எங்களால் எந்த வீடியோவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் ஒரு பேக்கப்பாக ஒரு 12லேருந்து 13 வீடியோ வச்சு 25 வீடியோ போட்டுருப்போங்க. இந்த 2 வருஷத்தில் நாங்கள் வந்து 115 வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். போன வீடியோ சேர்த்தோம்னா, அதாவது ஜூன் 20ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த வீடியோ சேர்த்தோம்னா எங்களுடைய இந்த 2 வருஷத்தில் வந்து 116 வீடியோ வந்து எங்களால் அப்லோட் பண்ணப்பட்டது. அந்த 116ல் ஒரே ஒரு வீடியோ மாத்திரம்தான் வந்து 1 lakh வியூஸ் வந்து தாண்டி போச்சு. அது எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில வீடியோக்கள், ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து 3000 4000 வியூஸ் வந்து தாண்டி போச்சு. இந்த ஒரு வருஷத்தில் எங்களுக்கு வந்து ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கோ. ஒரு வருஷம் மீன்ஸ் ஜூன் 2020லேருந்து ஜூன் 2021 வரைக்கும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறமாக இந்த ஜூன் 2021லேருந்து இன்னி வரைக்கும் 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ஏறவே மாட்டேங்குதுப்பா. வெறும் 200 தான்ப்பா ஏறிடுது. எனக்கு ஏன்னே எனக்கு புரியலப்பா. நீங்கள் தான் அது என்னன்னு சொல்லணும்ப்பா. எந்த மாதிரியான இருக்கணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ போடலாம்ன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். இஸ் கரெக்ட். இந்த சேனலுக்கு நாங்கள் என்ன ஸ்பெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா, லைட்டு பிடிக்கும், அப்புறமா வந்து ட்ரைபாட் வாங்கியிருக்கிறோம், லேப்டாப் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இது வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த 2MB எக்ஸ்ப்ளோருக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல இதர சேனல்களும் என்னுடைய பர்சனல் ஒர்க்கு எல்லாமே இதில் தான் போயிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து வெறும் இந்த சேனலுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணது இன்னும் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சேனலுக்கு அப்படின்றதையும் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஒரு கேமரா வாங்கணும் பார்த்தோம், பட் முடியலை. பட் அதுக்காக சேமிச்சுட்ருக்கோம், அதுக்காக வழி பண்ணியிருக்கோம். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்ன பட்ட கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில தடைகள்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். என்னென்னா, ஒரு 2-3 வாட்டி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து காப்பிரைட் பிளாக் வரைக்குமே வந்துடுச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி வந்து மூக்குத்தி அம்மன் அந்த இதுக்காக வந்துச்சு. அதுக்காக வந்து ஆமாம், மூக்குத்தி அம்மன் தான் இல்லைடா, வேறு எதுவும் வந்தது. வேறு எதுக்கும் பிளாக், எங்களுக்கு ஒரு பிளாக் விழுந்தது, அது ஒரு தடை. ஸோ அது பிளாக் விழுந்ததுலேருந்து என்னால் ஒரு வாரத்துக்கு எந்த வீடியோவுமே போட முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு தடை. 2வது வந்து இதுதான், அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைல் கரெக்ட் ஆகிடுச்சுன்றது, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவன் தான் பண்ண வேலை தான் அது. சரியாக ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது பண்ண வேலை அது. ஸோ அது அப்படி ஆகி போச்சு. வேறு என்ன தடைனா, எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து பர்சனல் லைஃப்பில் எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஒவ்வொரு வேலைகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கும் ஒரு இடத்துல சென்னையில் வேலை கிடச்சிச்சு, நான் இங்கே இருக்கிறேன், என்னால்
லாக்டவுனில் நாங்கள் 2 பேரும் ஒரே டயத்தில் வந்து என்கேஜ் ஆகிருந்தோம். பட் லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் பேக் டு பெவிலியன் பேக் டு ஒர்க் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவன் வந்து ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துல இருந்துட்டு பண்ணுறதுன்றது அது ரொம்ப அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருந்தது. அது ஒரு தடன்னு சொல்கிறதோட அது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ட்ரை பண்ணி பார்ப்போமே தான். இதில் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நாங்கள் சாதிச்சது என்னென்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறோம். 500 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறோம். அதே போல் ஒரு உல்டா டெகால்ட்டி வேலைலாம் பண்ணி லைவ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எனக்கு வந்து அது அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெருமை, நம்பிக்கை, பெருமை ஜாஸ்தியாக்கு. அதில் இப்போ வரைக்கும் எந்த பெரிய ஜாஸ்தி பே பண்ணி தான் பண்ணுறேன். ஜாஸ்தி பே பண்ணி எடிட்டிங் இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. பட் பார்க்கலாம். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ஆனால் பே பண்ணி நம்ம எடிட் பண்ணுற அளவுக்கு நம்ம போவோம். அதே போல் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கேமராக்காவது நம்ம அப்கிரேடேஷன் பண்ணுவோம் அப்படின்றத நினச்சி வச்சுருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஃப்யூச்சரிஸ்டிக்காக அதை வச்சுருக்கிறோம். நாங்கள் வெறும் இந்த சேனல் மட்டும் நாங்கள் ஓன் பண்ணலை. ஐஎம் கிரிக்கெட்டர்னு ஒரு சேனல், அது வந்து என் தம்பி ரன் பண்ணுறான். அந்த சேனலில் ரன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் சேர்ந்து ரன் பண்ணுறோம். அதுவுமே வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு 700 கிட்டே இருக்கலாம், 700 சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே சேர்ந்து சொல்கிறேன். அவமானங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் லைவுக்கு வருவோம். நிறைய வாட்டி லைவ் வரும். அந்த லைவில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 லைவாக தான் வந்து பேட் வேர்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சது. நாங்கள் பண்ணுறது பிடிக்கலாம், நீங்கள் செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து அது பற்றி எனக்கு எந்த ஒரு விதமான கவலையுமே கிடையாது. பிடிக்காத பட்சத்தில். 2வது விஷயம், அப்படி ஒன்றும் அசிங்கமாக திட்டுற அளவுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது வீடியோ போடல, இன்டீசென்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டதே கிடையாது. எப்போவுமே வந்து இந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதாவது ஒரு 10 வயசு பையன்லேருந்து ஒரு 40 வயசு அங்கிள் வரைக்குமே நம்ம சேனலில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் தான் இது வரைக்குமே நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோமே தவிர எந்த ஒரு வல்கரி வீடியோவுமே நாங்கள் வந்து பண்ணதில்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களை நீங்கள் வந்து திட்டுறதுன்றது துளி கூட நியாயம் இல்லைன்றது நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படியே உங்களுக்கு திட்டணும் அப்படின்னா வந்து நீங்கள் வாங்க, எனக்கு ஃபோன் ஃபோனில் வேண்டாம், நீங்கள் வாங்க, எனக்கு தனியாகவே மெசேஜ் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். நான் என் பக்கத்துலேயே ஏதாவது அநியாயமோ நியாயமோ இருந்ததுன்னா நான் அதை ஏற்ற மாதிரி பேசுகிறேன். அதே போல் பாலாஜியோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அவனுக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அவன் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். ஸோ பொதுவெளியில் வந்து எங்களை திட்டுறதுன்றது மேபி ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். வரதே ஒரு 4-5 கமெண்ட்ஸ்னால் தான் பார்க்க வேண்டியது கடமையாக போயிடுச்சு எங்களுக்கு. அதனால தானே தவிர வேறு எதுவும் இல்லை. இனிமேல் சப்ஸ்கிரைபர் ஏறிச்சா கூட நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு இது இல்லை. நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். எப்படின்னா இதனால் வரைக்கும் 2 வருஷமாக எங்களை பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், எங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே, எங்களுடைய நல விரும்பி எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ், ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. இந்த 500 சப்ஸ்கிரைபர்ன்றதை 500K சப்ஸ்கிரைபரை நிஜமாக்கி எங்களையும் ஒரு யூடியூபராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இங்கே சேஞ்ச் பண்ணுமா உங்களை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். உங்கள் நண்பன் மதன். நன்றி மக்களே. நன்றி மக்களே. பை 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 டாடா.